வணக்கம், நான் டாக்டர் கவிதா, மதுரை வேலம்மாள் மருத்துவமனையின் சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட். ஸ்ட்ரோக்குடைய சிம்டம்ஸ் தான் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்னா நெஞ்சு வலி இருக்குது, ஷோல்டர் பெயின் அப்படிங்கிற அவேர்னஸ் கூட இப்போ பல பேருக்கு இருக்குது. பட் ஸ்ட்ரோக்கில் மூளைக்குள்ள இரத்த ஓட்ட பாதிப்பு எந்த பகுதியில் ஏற்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அறிகுறிகள் மாறும். அப்படிங்கிறதுனால அதனுடைய ஆரம்ப அறிகுறிகள் என்ன, வார்னிங் சைன்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு வாக்கியம் சொல்கிறேன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரோக் வந்தவுடனே நம்ம என்ன செய்யணும்? வேகமாக செயல்படணும்னு சொல்கிறோம். ஸோ பி ஃபாஸ்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஃபாஸ்ட்னா BEFAST. பி ஃபார் பேலன்ஸ். பேலன்ஸ் அதாவது திடீரென்று நமக்கு நிலை தடுமாறுறது, அதிக தலை சுற்றல் வர்றது, அது ஸ்ட்ரோக்குடைய சிம்டமாகவும் இருக்கலாம். இ ஃபார் ஐஸ், அதாவது பார்வையில் ஏற்படுற மாற்றம். திடீர்னு பார்வை ரெண்டா தெரியறதோ, பிளர்டா தெரியறது, மங்களா தெரியறது, இல்லை ஒரு பக்கம் சடனாக பார்வை இல்லாமல் போகிறது, இதுவும் ஸ்ட்ரோக்குடைய ஒரு அறிகுறிகள். இது மட்டுமே ஸ்ட்ரோக்குடைய அறிகுறியாக இருக்கலாம். எஃப் ஃபார் ஃபேஸ், அதாவது முகம் அல்லது வாய். ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சைடு கோணலாகவோ, ஒரு சைடு ஸ்லைட்டாக இழுக்கிற மாதிரியோ தெரிஞ்சுது அப்படின்னாலும் அது ஸ்ட்ரோக்குடைய சிம்டமாக இருக்கலாம். ஏ ஃபார் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ், அதாவது ஒரு பக்க கை கால் வலது பக்கமாகவோ இடது பக்கமாகவோ இருக்கலாம். அந்த கை கால் தூக்க முடியாமல் இருப்பது, ஒரு சைடு மரத்து போகிற மாதிரி இருக்கிறது, அண்டு அந்த கை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் நடுக்கம் ஒரு சைடு அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் திடீர்னு ஏற்படுது அப்படின்னாலும் அது ஸ்ட்ரோக்குடைய சிம்டமாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பீச். எஸ் ஃபார் ஸ்பீச், அதாவது பேச்சு. திடீர்னு ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காரு, அவருக்கு பேச்சு சடனாக ஸ்டாப் ஆகுது, திடீர்னு நிற்கிது, இல்லை பேச்சு குழற மாதிரி பேசுகிறாரு, தெளிவில்லாமல் பேசுகிறாரு, இல்லைன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டோன்னா அதுக்கு குழப்பமாக பதில் சொல்கிறாரு, வேற ஏதோ ஒரு புரியாத பாஷையில் பேசுகிற மாதிரி திடீர்னு பேசுறது, இதுவும் பக்கவாதத்தின் ஸ்ட்ரெயின் அட்டாக்குடைய ஒரு அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இந்த பி ஃபாஸ்டில் லாஸ்டில் உள்ள டி இஸ் டைம் இஸ் பிரெயின். ஸோ அந்த பொன்னான நேரம்னு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூளை பக்கவாதம் ஏற்படுற அந்த நொடியில் இருந்து நமக்கு எவ்வளவு வேகமாக நம்ம நடக்க முடியாமல் இருந்தால் ஆம்புலன்ஸோ இல்லை இம்மீடியட்டாக அவங்கள கூட்டிகிட்டு நம்ம நியூராலஜிஸ்ட் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் டைம் இஸ் பிரெயின். ஸோ எவ்ரி செகண்ட் நம்ம சில செல்களை இழக்கிறோங்கிறதுனால எவ்வளவு வேகமாக நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அவ்வளவு வேகமாக அந்த மூளையுடைய செயல்பாட்டை நம்ம காப்பாற்ற முடியும். So remember, be fast.